தன் வாழ்வாதாரத்துக்காக மீன்பிடிக்க சென்று ஓராண்டு சிறை தண்டனை பெற்ற மீனவர் ராபர்ட் அவர்கள் இன்று இலங்கை அரசால் கருணை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த ஊரில் 350 பேரை கருணை அடிப்படையில் விடுதலை செஞ்சாங்க. அதன் அடிப்படையில் இங்கே நம்ம கூட்டமைப்பு சார்பாக தேசிய பாரம்பரிய கூட்டமைப்பு சார்பாக வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அந்த அரசாங்கம் இந்த ராபர்ட் அவர்களை, வெளிநாட்டு கைதி ராபர்ட் அவர்களை கருணை அடிப்படை விடுதலை செய்து இதனை வரவேற்கிறோம். அதே சமயத்தில் இன்றைக்கி புதிதாக பதவியேற்றிருக்க ஜனாதிபதி பதவியேற்றிருக்க அனுர திசநாயக்க அவர்களுக்கு தமிழக மீனவர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயம் அந்த புதிதாக பதவியேற்றிருக்க ஜனாதிபதி அவர்கள் இலங்கை சிறையில் 125க்கு மேற்பட்ட மீனவர்கள் இன்றைக்கி வாழ்வாதாரத்துக்காக மீன் பிடிக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் கருணை அடிப்படையில் விடுதலை செய்யணும்னு கேட்டுக்கிறோம். அதே சமயத்தில் கிட்டத்தட்ட எங்களோட படைகள் 350க்கு மேற்பட்ட படைகள் இருக்குது, அதுகளையும் கருணை அடிப்படையில் விடுதலை செய்யணும். புதிதாக பதவியேற்றிருக்க ஜனாதிபதி இந்த மாதிரி கருணை அடிப்படையில் விடுதலை செய்யும் பட்சத்தில் இது ஒரு இருநாட்டு உறவுகளை ஒரு நல்ல நட்புறவோடு செயல்படுவதற்கு வாய்ப்பு அமையும். வாழ்வாதாரத்துக்காக மீன்பிடிக்க சென்ற திரு ராபர்ட் அவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அங்கே ஜெயிலில் இருந்தார். விடுதலை ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு அடிப்படையில் இவர் இன்றைக்கி விடுதலையாகி வந்திருக்காரு. அதற்காக இவருடைய பேரை பரிந்துரை பண்ண ஜெயிலர் ஐயாவுக்கும், அந்த ஜெயிலர் ஐயாட்ட இங்கேருந்து அவங்களுக்கு இவருடைய பேரை பரிந்துரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லா வகையிலையும் அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்த தேசிய பாரம்பரிய மீனவ கூட்டமைப்புக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.